கடமையான நோன்பை கடமையாக்குகிற விஷயத்தினுடைய கடைசியில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், லஅல்லக்கும் தத்தகூன். ஒரு நோன்பு உங்களை இறையச்சமுடையவர்களாக ஆக்க வேண்டும். இறையச்சமுடையவர்களாக ஆக்க வேண்டும் என்பது நோன்பினுடைய பிரதான நோக்கம். அந்த நோன்பு முடிவடைகிற போது கொஞ்சமேனும் இறையச்சம் ஏற்பட்டிருக்குமானால், இறையச்சம் கூடியிருக்குமானால், முந்தைய நிலையை விட ஒரு புனித ரமலான் நம்மை மார்க்க ரீதியாக செம்மைப்படுத்தி இருக்குமானால், அதற்கான அடையாளம் புனித ரமலானுக்கு பின்பும் நல்லமல்களை விடாமல் தொடர்ந்து செய்வதில்தான் நோன்பு எந்த அளவு நன்மையான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். பொதுவாகவே மனிதர்களுக்கு எப்போதாவது தேவைக்கு தொடர்பு கொள்பவர்களை பிடிக்காது, எப்போதும் தொடர்பில் உள்ளவர்களை தான் பிடிக்கும். வருஷத்திற்கு ஒரு முறை நீங்கள் நலமா என்று விசாரிப்பவர்களை விட அவ்வப்போது நல்லது கெட்டதில் பங்கேற்று எல்லா நேரத்திலும் நம்மோடு உடன் பயணிக்கிற நட்பு எதுவோ அதுதான் நமக்கே பிடிக்கும் என்கிற போது எல்லாம் வல்ல அல்லாஹ் நிச்சயமாக அப்படித்தான் ஒரு சீசன் காலத்தினுடைய வணக்கசாலிகளாக மட்டும் இருந்து விடாமல் ஆண்டு முழுக்க அவனோடு யார் தொடர்பில் இருக்கிறார்களோ, வருஷம் முழுக்க யார் அவனுடைய தொடர்பில் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடிக்கும். அன்பிற்குரியவர்களே, சந்தர்ப்பவாதம் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது தேவையான நேரத்தில் மட்டும் ஒருவரை பயன்படுத்தி கொண்டு அதற்கு பிறகு அவரை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவது. அப்படிப்பட்ட சீசன் வணக்கசாலிகளாக மட்டும், அதாவது புனித ரமலானிலே மாத்திரம் மார்க்க ரீதியாக கொஞ்சம் தொடர்பில் இருந்துவிட்டு பள்ளிவாசலுக்கு வருவதோ தொழுகுவதோ இது போன்ற செயல்பாடுகளை ஒரு விழா காலத்தை போல பயன்படுத்திவிட்டு ரமலான் முடிந்ததற்கு பிறகு அதை அத்தனையும் கிடப்பில் போட்டுவிட்டு மீண்டும் அடுத்த ஆண்டு ரமலான் தான் என்றால் அது சீசன் வணக்கசாலிகள் என்று பொருள். கொஞ்சம் இன்னும் இதாக சொல்றதுன்னா சந்தர்ப்பவாதம் என்று பொருளாகிவிடும். ஒரு புனித ரமலானுடைய வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறானே, லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சம் உள்ளவர்களாக நீங்கள் ஆக வேண்டும். அப்படி ஆயிருந்தால் அவர்கள் வெறுமனே ரமலானோடு முடித்துவிட்டு மீண்டும் அடுத்த ரமலானுக்கு வரலாம் என்று கிளம்புபவர்களாக ஒருபோதும் இருக்க மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, எது சிறந்த செயல்? அஹப்புல் அமால், அல்லாஹ்விற்கு பிடித்த அமல்களிலேயே ஆகச் சிறந்த அமல் எது? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள். அது பிரபலமான நபி மொழி. அஹப்புல் அமாலி இலல்லாஹி அத்வமுஹா வ இன் கல்ல. குறைவாக இருந்தாலும் எதை நிரந்தரமாக செய்கிறீர்களோ அதுதான் நல்ல அமலாகும். ஒரு நாளைக்கு இவ்வளவு ரக்காத்து தொழுகிறார் அல்லது ஒரு நாளைக்கு இவ்வளவு குர்ஆன் ஓதுகிறார் என்றெல்லாம் வேண்டாம். நீங்கள் கொஞ்சமாக தொழுதாலும் கொஞ்சமாக ஓதினாலும் மார்க்க தொடர்பில் சிறிதளவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அது நிலைத்திருக்க வேண்டும், நிரந்தரமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு அமலும் அதனுடைய நிரந்தரத்தை பொறுத்து அதனுடைய மரியாதை கூடுகிறது. காலமெல்லாம் அவர் இந்த சின்ன அமலை செய்து வந்தார், அது எங்கோ போய்விடும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள் அல்லவா, சுவனத்தில் உன்னுடைய பாத அடியை நான் பார்க்கிறேன், உங்களுடைய பாத சப்தத்தை, உங்களுடைய நடையின் சப்தத்தை நான் கேட்கிறேன், என்ன காரணம்? ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்லுவார்கள், என்னுடைய காலம் முழுக்க நான் எப்போதெல்லாம் பள்ளியில் ஒது செய்துவிட்டு உள்ளே நுழைகிறேனோ அப்போதெல்லாம் உடனடியாக 2 ரக்காத்துகள் நான் தொழுது விடுவேன்.
இதை தவிர மிக பெரிதாக சொல்லிக் கொள்வதற்கு என்னிடத்தில் அமல் எதுவும் இல்லை என்கிறார். என்ன பொருள்? ஒரு சின்ன அமல், ஒரு 2 ரக்காத்து தொழுகை, ஆனால் அதை காலமெல்லாம் பேணுகிறார் என்பதுதான் இங்கே முக்கியம். சிறிய அமலாக இருந்தாலும் தொடர்ந்து எந்த அமல் செய்யப்படுகிறதோ அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது. எனவே ஒரு ரமலான் வந்தது, திபுவென பயங்கரமான கூட்டம், தொழுகை, ஓதுதல், தான தர்மங்கள் எல்லாம் இருந்துவிட்டு ஒரு மாதத்தோடு விடைபெற்று செல்லுகிறோம் அல்லவா? ரமலான் தான் விடைபெற வேண்டும், மக்கள் விடைபெறக்கூடாது. மக்களுக்கு ரமலானிலே இருந்த அதே பள்ளிவாசல் இருக்கிறது, ரமலானிலே இருந்த அதே குர்ஆன் இருக்கிறது, ரமலானில் நடைபெற்ற தொழுகைகள் இங்கே நடக்கிறது, எல்லா இபாதத்துகளும் இருக்கிறது. ரமலான் அல்லாத காலத்திலும் கையேந்துகிற ஏழைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நான் புனித ரமலானிலே மட்டும் செய்வேன், மீண்டும் அடுத்த ரமலான் தான் என்றால் அது ஒரு விதமான சந்தர்ப்பவாதம், அது ஒரு விதமான சீசன் வணக்கசாலிகள் என்று நமக்கு தவறான பெயரை சூட்டிவிடும். எனவே ரமலானுடைய கடைசி ஜும்மா என்பது இனி வரும் நாட்களில் இப்படியே விட்டு போய்விடுவதா அல்லது ஏற்கனவே செய்த இந்த வணக்க வழிபாடுகளை தொடருவதா என்பதில் தான், அந்த சிந்தனையில் தான் இந்த கடைசி ஜும்மாவை பயன்படுத்த வேண்டும். அன்பிற்குரியவர்களே, 1 மாத காலம் அல்லாஹ் ஓரளவு முஸ்லிம்களை, நோன்பு வைக்கிற முஸ்லிம்களை, பள்ளி தொடர்புள்ள முஸ்லிம்களை இறைவன் பண்படுத்தி இருக்கிறார். அவர்கள் ஓரளவு தங்கள் நாவை, தங்கள் வாயை, தங்கள் உறுப்புகளை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். பாவம் செய்யாமல் இருக்க 1 மாதம் பழகி இருக்கிறார்கள். அவர்களால் முடியும் என்று நிரூபித்திருக்கிறார்கள். புனித ரமலானிலே குடிக்காத குடிகாரர்கள் நிறைய பேர், புனித ரமலானிலே சர்வசாதாரணமாக பொய் சொல்பவர்கள் கூட, இல்லை நான் நோன்பு வச்சிருக்கேன் என்று சொல்லி பொய் சொல்லாதவர்கள் நிறைய பேர், ஏதாவது ஏமாற்று வேலையோ மோசடிகளோ, நான் ரம்ஜான் மாதத்தில் இதெல்லாம் பண்ண மாட்டேன் என்று சொல்லி தன்னை தவிர்த்து கொண்டவர்கள் உண்டு. 1 மாதத்திலே உங்களால் பாவத்தை விட்டு நீங்கி இருக்க முடியும் என்பது நிரூபணமானால், அதற்கு பிறகு மீண்டும் ரமலான் முடிந்ததற்கு பிறகு நாம் அந்த தடுக்கப்பட்ட செயல்களை தொடங்கினால், ரமலானுக்கு பிறகும் அல்லாஹ் இருக்கிறான், ரமலானுக்கு பிறகும் அல்லாஹ்வுடைய சட்டங்கள் இருக்கிறது. ஒரு நஜீஸ், அசுத்தம் உடலில் பட்ட பின்னால், ஆடையில் பட்ட பின்னால் அதை நன்றாக துடைத்து சுத்தமாக்கி கழுவி அந்த நஜீஸை போக்கியதற்கு பிறகு, சுத்தமான ஆடையை அணிவித்ததற்கு பிறகு நான் மீண்டும் நஜீஸை எடுத்து அந்த ஆடையிலே அப்புவேன் என்று சொல்லுவது அறிவுடைமை அல்ல. ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறோம். சேற்றிலே விழுந்து விட்டான், சேற்றிலே சகதியிலே விழுந்து விட்ட ஒருவனை எடுத்து கொண்டு வந்து அவனை குளிப்பாட்டி அவனுடைய ஆடையெல்லாம் துவைத்து சுத்தப்படுத்தி புதிய ஆடை அனுபவித்து போ என்று சொன்னால், அவன் மீண்டும் போய் அதே சேற்றிலே விழுவதாக இருந்தால் அவன் முட்டாள் என்று பொருள். 1 மாதம் இறைவன் நம்மை சுத்தப்படுத்தி இருக்கிறான், நம்மை குளிப்பாட்டி இருக்கிறான், பாவங்கள் இல்லாமல் இவர்களால் வாழ முடியும் என்று காட்டியிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மீண்டும் இது போன்ற பாவச் செயல்களுக்குள்ளே போய் ஈடுபட போகுதல் என்பது அறிவுடைமையாக ஆகாது. இது நல்லவர்களுக்கு அழகல்ல. ஒரு புனித ரமலான் எந்த அளவு நம்மை பாவத்திலே இருந்து தள்ளி வைத்ததோ, எந்த அளவு வணக்கத்திலே கொஞ்சம் ஈடுபாட்டோடு வைத்ததோ, அந்த ஈடுபாட்டை தொடருவதற்கு முயற்சிப்பதுதான். காயம்பட்ட ஒருவன் அல்லது கால் முறிந்து போன ஒருவன், அவன் மருத்துவமனைக்கு போகிறான். மூட்டு கட்டெல்லாம் போட்டு, மாவு கட்டெல்லாம் போட்டு அவனை சரி செய்து நடக்க வைத்து ஓரளவு பழக்கியதற்கு பிறகு, நல்ல நடை வந்த பிறகு மீண்டும் மாடியிலிருந்து குதிப்பேன், காலை முறிப்பேன் என்றால், ரமலானுக்கு பிறகு மீண்டும் பாவத்தில் போய் விழக்கூடியவர்கள் அந்த வேலையைத்தான் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தொடர்பை பெருநாளோடு துண்டித்து கொள்ளுவது. அலைமோதுகிற மக்கள் கூட்டம் ரமலானில், ரமலான் முடிந்த 2 நாள் கழித்து நீங்கள் ஃபஜ்ரிலே ஆட்களை தொழாவ வேண்டும். ஒரு செஃப் 1.5 செஃப்பில் பள்ளிவாசல்கள் எல்லாம் நின்றுவிடும்.
இது ஒரு விதமான பரிதாப சூழல். விழா காலத்திற்கு மட்டும் வந்துவிட்டு சலுகை முடிந்தது, தள்ளுபடி முடிந்தது, நாங்கள் போகிறோம் என்று போவது பச்சையாகவே ஒரு சந்தர்ப்பவாதம். எந்த காலத்திலும் ஒரு முஸ்லிம் இப்படி அவன் விழா கால முஸ்லிமாக இருந்துவிட வேண்டாம், சீசன் கால முஸ்லிமாக அவன் இருந்துவிட வேண்டாம். குர்ஆனில் எங்கெல்லாம் தொழுகை குறித்து வருகிறதோ அங்கெல்லாம் ஒரு வார்த்தை வருகிறது. 29வது ஜுஸுவில் ஒரு வார்த்தை, நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் பேசுவான். வல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், அவர்கள் தங்கள் தொழுகையில் நிரந்தரமாக இருப்பார்கள். அவர்கள் ரம்ஜான் தொழுகையாளி அல்ல, அவர்கள் பக்ரீத் தொழுகையாளி அல்ல, அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். குர்ஆனில் திரும்ப திரும்ப வருகிற இந்த கருத்துடைய வசனங்கள் ஏராளம். வஅ்புத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உங்களுக்கு யகீன் மௌத் வருகிற வரைக்கும் நீங்கள் அல்லாஹ்வை வணங்கியாக வேண்டும். அது ஏதோ குறுக்கே ஒரு மாதம் அதற்கு பிறகு விட்டு விடுதல் என்பது இந்த மார்க்கத்தில் இல்லை. பிறந்த குழந்தை தொட்டிலே பேசியதாக குர்ஆனிலே இருக்கிறது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டியிலே பேசினார்கள். தொட்டிலே பேசுகிற போதே அந்த குழந்தை சொன்ன சில வாசகங்கள் உலகத்திற்கு மிகப்பெரிய பாடம். அதில் சொல்லுகிறார்கள், பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, என் உயிர் வாழும் காலம் வரை என் இறைவன் என்னை தொழச் சொல்லுகிறான், ஜக்காத்து கொடுக்க சொல்லுகிறான். ஒபர்ரம் பி வாலிதத்தி, என் தாயை பேணி வருமாறு சொல்லுகிறான். இதெல்லாம் எதுவரையும்? மாதும் துஹையன், நான் உயிரோடு இருக்கிற வரை இதை செய்தாக வேண்டும். நல்ல அமல்கள் என்பதும் தொழுகை என்பதும் திருமறை ஓதுதல் என்பதும் இது ஏதோ விழா காலத்திற்கு மட்டுமானதல்ல, நம் ஆயுளுக்கானது. இங்கே ஒரு மார்க்க சட்டம் கவனிக்கத்தக்கது. யாராவது ஒருவர் நோய்வாய்ப்பட்டு விடுகிறார், அவர் இவ்வளவு காலம் தொழுத தொழுகையாளி, தொழுகையை அவர் தவற விட்டதில்லை. தொடர் தொழுகையாளி ஒருவர் அவருடைய வயதான காலத்திலோ அல்லது இடையில் ஏதேனும் இதிலேயோ அவர் உடல்நலம் சரியில்லாமல் போய் அவர் படுக்கையில் ஆகிவிட்டார் என்று வைத்துக்கொள்வோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், குத்திப லஹு மா கான யஅமலு ஸஹீஹன், இப்போது எழ முடியாத அவருக்கு, தொழ முடியாத அவருக்கு, அவர் முன்பே தொழுகையாளியாக இருந்தால் அந்த கூலியை இப்போது தொழ முடியாமல் படுத்திருக்கிற இந்த நிலையிலும் அல்லாஹ் அவருக்கு எழுதுவான். அவர் ஏற்கனவே தொழுகாதவராக இருந்தால் இப்போ பெட்டில் படுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு அந்த கூலியை எழுத முடியாது. யார் தொடர் வணக்கசாலிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அசம்பாவிதங்கள் ஏற்படுகிற போது அவர்கள் கடந்த காலத்தில் செய்த நன்மைகளை வைத்து அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறான் என்பது இந்த இடத்தில் கவனிக்கத்தக்க விஷயம். குர்ஆனில் என்ன அழகாய் அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்லுகிறார். ஒரு மாதம் பூரா நோன்பு வச்சு குர்ஆன் ஓதி தர்மம் கொடுத்து பாவத்தை எல்லாம் விட்டு ஓரளவு கரெக்டாக இருந்துட்டு பெருநாளோடு எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு போகிறவங்களுக்கு குர்ஆன் அழகாக ஒரு உதாரணம் சொல்லுது. யாரோ ஒரு பெண்மணி காலையிலேருந்து தலை சீவி ஜடை பின்னிகிட்டே இருப்பாளாம் சாயந்தரம் வரை. உடன் இருக்கிறவங்கெல்லாம் ஒத்துழைப்பாங்களாம். பக்காவாக ஜடை பின்னி டைட்டாக எந்த விதமான இதுவும் இல்லாமல் பின்னதுக்கப்புறம் பின்னி முடிச்சாச்சா? முடிச்சாச்சு. அப்புறம் திரும்ப பூராத்தையும் பழையபடி கழிச்சு போடுவாளாம். பூராத்தையும் கழிச்சு போட்டுறது. இது என்ன பைத்தியகாரத்தனம்? காலையில் இருந்து இவ்வளவு தூரம் எல்லாம் பண்ணி ஜோடிச்சு இது பண்ணி டைட்டாக கட்டி விட்டதுக்கப்புறம் திரும்ப கழிச்சு போடுறதுக்கா? குர்ஆனில் 14வது ஜுஸு அல்லாஹ் சொல்லுகிற வாக்கியம் கேளுங்கள். வலா தகூனு கல்லதி, அந்த பெண்ணை போல நீங்கள் ஆக வேண்டாம். நகதத் கஸ்லஹா மின் பஅதி குவத்தின், உறுதியாக பூட்டப்பட்டதற்கு பிறகு தன் தலை சடை முடிகளை அவிழ்த்து போட்டு விடுவாளே, அந்த மாதிரி நீங்கள் ஆகிவிட வேண்டாம். இப்போ என்ன அர்த்தம்? ஒரு மாத காலம் கட்டமைக்கப்பட்ட இறையச்சமோ நல்ல செயல்களோ தொழுகையோ திருமறையோ
தான தர்மங்களோ எந்த விஷயமாக இருந்தாலும் மீண்டும் சடையை பூரா அவிழ்த்து போடுகிற அந்த பெண்ணை குறித்து பைத்தியகாரி என்பதை தவிர வேறொன்றும் சொல்ல முடியாது. இந்த செயலுக்கு நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று குர்ஆன் நம்மை பார்த்து சொல்லுவது இங்கே கவனிக்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் போகிறார்கள். ஒட்டகம் பின்னாலே அமர்ந்திருப்பது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சிறுவர். அவ்வப்போது ஏதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் போகிற போது பேசிக்கொண்டே வருவார்கள். பின்னாலே உள்ளவர்களுக்கு ஏதாவது உபதேசங்கள் வழங்குவார்கள். பல நேரங்களில் பல சஹாபிகள் பின்னாலே அமர்ந்து பயணப்பட்டிருக்கிறார்கள். சஹாபிகள் எவ்வளவு விவரமோ அதுக்கு தோதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவார்கள். சில நேரம் 2 பேரும், சில நேரம் 3 பேருமாகவெல்லாம் டபுள் சில ட்ரிபிள் சில பயணித்திருக்கிறார்கள். அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருக்கிற போது ரசூலுல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சில உபதேசம் செய்தார்கள். அதில் ஒரு உபதேசம், தஅர்ரஃப் அலல்லாஹி ஃபிர் ரஹா ஃபஹுவ யஅரிஃபுக ஃபிஷ் ஷித்தா. நீ நன்றாக இருக்கிற காலத்தில் அல்லாஹுவுக்கு செய்ய வேண்டியதை செய்து வா, அல்லாஹுவை வணங்கி வா. ஃபஹுவ யஅரிஃபுக ஃபிஷ் ஷித்தா. நீ நல்லா இல்லாத காலத்தில் அவன் தானாக உன்னை பார்த்து கொள்வான். இது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வாசகம். விரிவுபடுத்தி யோசித்தால் நன்றாக நமக்கு புரியும். நன்றாக இருக்கிற காலத்தில் ஒருவன் ரப்பை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு இப்போ முசீபத்தெல்லாம் இல்லை, அவனுக்கு ஒன்றும் உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, கஷ்டமெல்லாம் இல்லை, ஒன்றும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் இல்லை, கடன் தொல்லையில் கஷ்டப்படலை, நார்மலாக இருக்கிறார், நல்லா இருக்கார். ஒரு நார்மலாக இருக்கிற காலத்திலேயே ரப்பை நீ நினைத்து கொண்டு வந்தால் உனக்கு ஒரு கஷ்டம் வருகிற போது தானாக அல்லாஹ் வந்து விடுவான். ஆனால் பெரும்பாலும் நம்முடைய பாணி என்ன தெரியுமா, ஆபத்து வருகிற போது மட்டும் அல்லாஹ்விடத்தில் வருவோம். ஏதாவது ஒரு அவசர கதி, யாராவது வீட்டில் உள்ள ஒருவரை மருத்துவமனையில் அட்மிட் செய்து விட்டு வந்து தொழுது விட்டு ரப்பே காப்பாற்று என்று கேட்கிறோமா இல்லையா? இது அறிவுடைமை அல்ல. காலம் முழுக்க அல்லாஹ்வோடு தொடர்பில் இருப்பவர்களை ஒரு கஷ்டம் வராமல் இருக்காது. வரும் கஷ்டத்திற்கும் அதை நிவர்த்தி செய்யவும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறான் என்பதைத்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ அல்லாஹ்வை எல்லா காலத்திலும் வணங்கிக்கொள், அவன் கஷ்ட காலத்திலே உதவுவான். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், குர்ஆனில் வரக்கூடிய வரலாறு தான். 2 நிகழ்ச்சி வருகிறது, ரெண்டும் ஒரே மாதிரியானது. ரெண்டுமே கடல் சார்ந்த நிகழ்ச்சிகள். கடல், இரவினுடைய இருட்டு, கடலுடைய இருட்டு, மீன் வயிற்றுடைய இருட்டு, 3 இருட்டுக்கு அப்பால் ஹதரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். மீன் வயிற்றில் சிக்கி கொள்ளுகிற அவர்களின் வாய் தானாக சொல்லுகிறது, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். சப்தம் கேட்கிற மலக்குகள் சொல்லுகிறார்கள், இது ரொம்ப பரிச்சயமான குரல். சௌத்துன் பலீகுன் ஃபி அர்தின் பதீஅத்தின். இது ரொம்ப பழக்கமான ஒரு குரல். ஆனால் இடம் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது, இடம் மட்டும்தான் மாறி இருக்கு. மலக்குகள் பேசுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலையும் சொல்லுகிறார்கள், ரப்பு நன்கு அறிந்தவன், அவனுக்கு தெரியும். மீன் வயிற்றுக்கு உத்தரவு போடுகிறான், அவர் வெளியிலே வருகிறார். இங்கே வாக்கியமெல்லாம் குர்ஆனில் எப்படி இருக்கிறது தெரியுமா? அவசர கதியில் மாட்டிக்கொண்ட அவர் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று அப்போதைக்கு அழைக்கவில்லை. அவர் அந்த அவசரத்தில் மாத்திரம் கூப்பிடவில்லை. மலக்குகள் என்ன பேசுகிறார்கள்? இது பரிச்சயமான குரல், சௌத்துன் மஅரூஃபுன், ரொம்ப கேட்ட குரலாக இருக்கே அடிக்கடி, ஆனால் இடம் மட்டும் வித்தியாசமாக இருக்கே. அப்போ பரிச்சயமான ஒரு குரல் என்கிற வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவர் இந்த இன்னி குன்து மினல் ஸாலிமீன்கிற இந்த யூனுஸுடைய அந்த துஆ அன்றைக்கு மாத்திரம் செய்யப்பட்டதல்ல, நீண்ட காலமாக செய்யப்பட்டது. இதற்கு நேர் மாற்றமாக குர்ஆனில் இன்னொரு நிகழ்வு உங்களுக்கு தெரியும். கடலிலே மூழ்குகிற ஃபிரௌன்,
கடைசி நேரத்தில் களிமா சொல்ல முயற்சிக்கிறான். களிமாவும் சற்றே தப்பு தவறாக தாறுமாறாக முறையாக சொல்லாமல் மாற்றி மாற்றி சொல்லுகிறான். ஆனாலும் லா இலாஹ இல்லா என்று ஆரம்பிக்கிற போதே மண்ணை தூக்கி வாயில போடுகிறார்கள் மலக்குகள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆளான இப்பவா கூப்பிடுற, நீ அல்லாஹுவை கூப்பிடுவது இப்பவா கூப்பிடுகிறாய்? ஆள் ஆன இப்பவா கூப்பிடுற? வகத் அஸைத கப்லு, இதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய பாவங்களை செய்தாய். வகுந்த மினல் முஃப்ஸிதீன், இதுக்கு முன்னாடி நீ விஷமிகள்ல இருந்த. எங்க நீ முழு களிமாவையும் சொல்லிடுவானோன்று தூக்கி மண்ணை அப்புகிறார்கள். ரெண்டையும் யோசியுங்கள். ரெண்டும் கடலிலே நடக்கிறது. ஏற்கனவே வணங்கி கொண்டிருந்த ஒருவர் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக்கன்னு ஆரம்பிக்கும் போது இது பரிச்சயமான குரல், யா அல்லாஹ், இவர் தொடராகவே இப்படி சொல்லி வருபவர், அவரை காப்பாற்று என்று பேசுகிற மலக்குகளையும் யோசியுங்கள். ஒருவன் சந்தர்ப்பத்திற்காக களிமா சொல்ல கடைசி நேரத்தில் முயற்சிக்கிறான். அவன் எப்போதும் அப்படி கூப்பிடுபவன் அல்ல. மண்ணை தூக்கி அப்புகிறார்கள். புரிய வரும் செய்தி இதுதான். நிரந்தர வணக்கசாலிகளுக்கான மரியாதை வேறு, வெறுமனே சீசனிலே மாத்திரம் வந்துவிட்டு போகிறவர்கள் வேறு. அரபியில் 2 வார்த்தை இருக்கிறது, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். முந்தைய ஆண்டுகளிலே சொல்லி இருக்கிறோம். ஒரு வார்த்தைக்கு ரப்பானி என்று பெயர். ரப்பானி, ரப்பானி என்றால் அவன் ரப்பை சார்ந்தவன். அவன் வருஷத்தின் எல்லா நாளும் ரப்புடைய தொடர்போடு இருப்பான். இன்னொரு வார்த்தை ரப்பானியை போலவே ரமலானி என்று பெயர். அவன் ரம்ஜானில் மட்டும் பள்ளிவாசலுக்கு வருவான், ரம்ஜானில் மட்டும் குர்ஆன் ஓதுவான், ரம்ஜானில் மட்டும் தான தர்மங்கள் செய்வான், அதோடு போய்விடுவான். மீண்டும் அடுத்த ரமலான் தான். முடிவு செய்ய வேண்டிய ஜும்மா இது. நாம் ரப்பானிகளா அல்லது ரமலானிகளா? ரமலானிகள் என்றால் பெருநாளோடு கிளம்பி போயிட வேண்டியதுதான். மீண்டும் அடுத்த ரமலான் பிறை பார்த்த பிறகு தொடர் அமல்களை வைத்து கொள்ள வேண்டும். இல்லை, நாங்கள் சந்தர்ப்பவாதிகள் அல்ல, நாங்கள் ரப்பானிகள், நாங்கள் ரப்போடு எப்போதும் தொடர்பில் இருக்க விரும்புகிறோம் என்றால் ரப்பு வருஷம் பூரா இருக்கான். ரப்பு ரம்ஜானில் மட்டும் இல்லை. எனவே அல்லாஹ் ரமலானிகளை விட ரப்பானிகளை தான் விரும்புகிறான். இப்போ செஞ்சிட்டு இருந்த மாதிரி நிறைய அமலெல்லாம் ஒன்றும் வேண்டாம், குறைந்த அமல் செய்யுங்கள் போதும். ஆனால் தொடர்ந்து செய்யுங்கள். தொழுகைக்கும் சேர்த்து ஒரு மூடு விழாவும் முடிவு விழாவும் பெருநாளோடு நடந்துவிடக்கூடாது. உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அது கடைசி நேரம் வரைக்கும், ஏன் கண்ணை மூடுகிற வரைக்கும் கடமைகளெல்லாம் இருக்க வேண்டும். ஒரு நல்ல காரியம் முடிந்த பிறகு மீண்டும் ஒருவர் நல்ல காரியத்தை தொடர்கிறார் என்றால் ஏற்கனவே செய்த நல்ல காரியமெல்லாம் கபூலாகிவிட்டது என்று அதற்கு அர்த்தம். ரமலானுடைய அமல்கள் கபூல் ஆகிவிட்டது என்பதற்கு அடையாளமாக ரமலானுக்கு பின்னாலும் அதை தொடர வேண்டும். துவா செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை வெறுமனே ரமலானுக்கு மட்டும் வந்து செல்லுகிற சீசன் வணக்கசாலிகளாக இல்லாமல் ஆண்டு முழுவதும் ரப்பை சார்ந்து வாழுகிற ரப்பானிகளாய் நல்லமல்களை விடாமல் செய்யக்கூடிய மேன்மக்களில் நல்ல மக்களில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்து அருள்வானாக. எல்லாம் வல்ல இறைவன் சரியான முறையில் பயன்படுத்தாமல் நல்ல அமல்களை அதிகம் செய்யாமல் அசட்டையாகவே நாம் ரமலானை கழித்திருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த ரமலானை உன்னுடைய பொருத்தத்தோடு இதை முடித்து தருவாயாக. உன்னுடைய ரிதா என்கிற பொருத்தத்தோடு எங்களுக்கு ரமலானை முடித்து வைப்பாயாக. இன்னமும் பல்லாண்டு காலங்கள் எங்கள் ஆயுளில் இன்னமும் ரமலானை சந்திப்பதற்கு நல்ல நசீபை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக. ஆமீன். வஆஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, இன்று மாலை பிறை பார்க்கப்படும். இன்றைக்கு பிறை பார்க்கிற சந்தேக நாள். இன்ஷா அல்லாஹ் அப்படி பிறை ஊர்ஜிதமாகும் பட்சத்தில் நாளை பெருநாள். பெருநாளுடைய சதகத்துல் ஃபித்ர் தொகை 90 ரூபாய் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் அதனுடைய தானியங்களை தர வேண்டும். 90 ரூபாயை
பெருநாளைக்கு 1-2 நாட்களுக்கு முன்பிருந்தே கூட கொடுக்கலாம். அதனுடைய கடைசி நேரம் என்பது பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் கொடுத்து விட வேண்டும். பெருநாள் தொழுகைக்கு பின்னால் கொடுத்தால் அது சதக்கத்துல் ஃபித்ர் ஆகாது, வெறும் சதக்காவாகத்தான் ஆகும். சதக்கத்துல் ஃபித்ர் என்பது ரம்ஜானுக்கென்று அல்லாஹ் வைத்திருக்கிற முக்கியமான கடமை. எனவே பெருநாள் தொழுகைக்கு முன்பே அதை கொடுத்து விட வேண்டும். அடுத்து இன்ஷா அல்லாஹ் இங்கு நம்முடைய பள்ளிவாசலில் 8:30க்கு சரியாக தொழுகை ஆரம்பமாகிவிடும். 8 மணிக்கே தக்பீர் துவங்கி ஒரு 8:10க்கெல்லாம் பயான் சிறிது நேரம் நடைபெற்று சரியாக 8:30 மணிக்கு பெருநாள் தொழுகை ஆரம்பித்து விடுவதால் தயாராகவும், தேவைப்பட்டால் ஒதுவோடும் விழிப்போடும் அவரவர்கள் வந்து சேருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. புனித ஈதுல் ஃபித்ருடைய நேரங்களில் உறவுகளை சந்திப்பதும், உறவினர்களுக்கு வாழ்த்து கூறுவதும், முடியாத உறவினர்களுக்கு உதவி செய்வதும் இதுவெல்லாம் பெருநாளுடைய மிக முக்கியமான தர்மங்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் எல்லா நல்ல செயல்களையும் சிறப்பாக்கி வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இது கடைசி ஜும்மா. வழக்கம் போல் போகிற போது நம்முடைய மதரசாவிற்காக உதவி செய்துவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.